கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே பெரும்பதி கிராமத்தில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று கூடி மின்கோபுரம் அமைக்க குழி தோண்ட எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, அந்த மின்கோபுரம் அமைப்பதற்கு கோவை பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் இதுல என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள்? காவல்துறையினரும் அங்கு வந்திருக்கிறார்களே, என்ன பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது? காயத்ரி, அதாவது உயர்மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 13 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 8 மையங்களில் தொடர்ச்சியாக கடந்த 15 தினங்களாக போராட்டங்களில் ஈடுபட்டு இருந்தார்கள். அந்த போராட்டத்தில் எந்தவித உடன்பாடும் ஏற்படாத நிலையில் சென்னையில் முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். சென்னையில் நடத்தப்பட்ட போராட்டத்திலும் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை. இந்த சூழலில் பவர் கிரிட், மத்திய அரசினுடைய பவர் கிரிட் நிறுவனம் உயர்மின் கோபுரங்கள் அமைக்கக்கூடிய பணியினை துவங்கி இருக்கிறது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த உயர்மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது மீண்டும் இந்த விவசாயிகள் தங்களது போராட்டத்தினை துவங்கியிருக்கிறார்கள். கிணத்துக்கடவு அருகே இருக்கக்கூடிய பெரும்பதி என்ற கிராமத்தில் பால்ராஜ் என்ற விவசாயினுடைய நிலத்தில் பவர் கிரிட் நிறுவனமானது உயர்மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பணிகளை துவங்கியிருக்கிறது. 23 அடி அளவிலான 23 அடி அகலம் 23 அடி உயரம் கொண்ட ஒரு குழியானது அமைக்கப்பட்டு அதில் மின்கோபுரமானது அமைக்கக்கூடிய பணியினை பவர் கிரிட் நிறுவனம் துவங்கியிருக்கூடிய நிலையில் விவசாயிகள் எதிர்ப்பு, அந்த உயர் மின்கோபுரம் அமைக்கக்கூடிய பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் இன்றைய தினம் அந்த இடத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டத்தை அறிந்த அதிகாரிகள், உயர்மின் கோபுரம் அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய பவர் கிரிட் அதிகாரிகள் இன்றைய தினம் பணிக்கு வரவில்லை. அதே வேளையில் விவசாயிகள் இந்த இடத்தில் முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக இந்த உயர்மின் கோபுரம் அமைக்கக்கூடிய பணியினை அந்த பவர் கிரிட் நிறுவனம் மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இந்த காலை இந்த பெரும்பதி கிராமத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஏடிஎஸ்பி முத்தரசு தலைமையில் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனினும் விவசாயிகளை பொறுத்தவரை இந்த உயர்மின் கோபுரம் என்பது அமைக்கப்படக்கூடாது, நாங்கள் மின் திட்டத்திற்கு எதிரி அல்ல, எனவே இந்த உயர்மின் கோபுரம் அமைக்கக்கூடிய திட்டத்தை கைவிட்டு விளை நிலங்களின் வழியாக புதை வழித்தடமாக இந்த மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இது போன்ற பணிகள் நடக்கக்கூடிய இடத்தில் விவசாயிகள் ஒன்று திறந்து தடுப்பது என்பது சட்டவிரோதம். எனவே போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளை கைது செய்வோம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தங்களை கைது செய்தால் அது பிரச்சனை இல்லை, தாங்கள் கைதாவதற்கு தயாராக இருப்பதாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இங்கு ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை கைது செய்வதற்கான பணிகளை காவல்துறையினர் துவக்கி இருக்கின்றனர். காயத்ரி, குருசாமி, இப்போ இந்த மின்கோபுரம் அமைப்பதற்கான குழி தோண்டிருக்கக்கூடிய பணி நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதற்கு தான் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். இது யாருக்கு சொந்தமான இடம்? அப்படி இருக்கையில் விவசாயிகள் இது தொடர்ச்சியாக இது குறித்து ஒரு கோரிக்கை முன்வைத்து வருகிறார்கள். இந்த குழி தோண்டுவது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொழுது விவசாயிகளுக்கு தெரியவில்லையா? இவ்வளவு பிரச்சனையை விவசாயிகள் சொல்லும்போது அவர்களிடத்தில் யாரும் பேசுவதற்கு முன்வரவில்லையா? அந்த கிணத்துக்கடவு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பதி என்ற கிராமத்தில் இந்த குழியானது தோண்டப்பட்டு தற்போது பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் விவசாயிகள் அந்த உயர்மின் கோபுரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அதே வேளையில் இங்கே பவர் கிரிட் நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த பணியை துவக்கியிருக்கிறார்கள். இந்த பணியை துவக்கும் போது இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுடைய குடும்பத்து பெண்கள் மட்டுமே இங்கே இந்த விளைநிலங்களில் இருந்திருக்கிறார்கள். இந்த பணியை துவக்குவதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் அவர்களது எதிர்ப்பினை பொருட்படுத்தாமல் இந்த பணிகளை பவர் கிரிட் அதிகாரிகள் துவக்கியிருக்கிறார்கள். அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த போது காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையினரை கொண்டு அந்த பெண்களை மிரட்டி அவர்களை அச்சுறுத்தி இந்த பணிகளை துவங்கி இருப்பதாக இந்த நிலத்தினுடைய உரிமையாளர் பால்ராஜ் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களது எதிர்ப்பையும் மீறி இது போன்ற பணிகளை அதிகாரிகள் மேற்கொள்வதால் வேறு வழியின்றி தங்கள் விவசாய சங்கத்தினர் உதவியை நாடியதாகவும் அதன் காரணமாகவே தற்போது விவசாய சங்கத்தினர் மற்றும் அந்த உயர்மின் கோபுரத்தால் பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் அனைவரும் தற்போது ஒன்று திரண்டிருப்பதாகவும் இவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த விவசாயிகளை பொறுத்தவரை இனிமேல் அரசிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் இனிமேல் இதுபோன்ற பணிகள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கு அனைத்து விவசாயிகளும் ஒன்று திரண்டு இந்த பணிகளை தடுப்பது, அப்படி தடுக்கும் போது காவல்துறையினர் தங்களை கைது செய்தால் கைதாகிக் கொள்வது என முடிவு
முடிவு செய்திருப்பதாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உயர்மின் கோபுரங்களுக்கு எதிரான விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக முதல்வர் இதுவரை எந்தவித கருத்துமே தெரிவிக்காமல் இருப்பது தங்களுக்கு வருத்தம் அளிப்பதாகவும், ஒரு கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த விவசாயிகள், கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு முதலமைச்சர் தங்களது கோரிக்கையினை செவிமடுத்து கேட்பார் என்று தாங்கள் எதிர்பார்த்ததாகவும், ஆனால் இதுவரை இந்த பிரச்சனை தொடர்பாக முதல்வர் தங்களை அழைத்து பேசாதது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருப்பதாக இந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜாமணி சற்று நேரத்துக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்தார். உடனடியாக தமிழக முதல்வர் இந்த பிரச்சனையில் நேரடியாக தலையிட வேண்டும், அதுவரை பவர் கிரிட் நிறுவனம் இந்த பணிகளை நிறுத்தி வைப்பதற்கான உத்தரவினை தமிழக முதல்வர் பவர் கிரிட் நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். காயத்ரி, விவசாயிகளின் போராட்டம் குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி குருசாமி.